வணக்கம் டியர் பேரண்ட்ஸ். உங்க குழந்தைங்களோட தமிழ் கையெழுத்து அழகா மாறணுமா? அதுவும் 24 மணி நேரத்துல. 24 மணி நேரத்துலயா? எப்படிங்க? அது எப்படி மாறும்? அப்படின்னு நீங்க கேட்கிறது எனக்கு கேக்குது. திருக்குறள் கதைகள் மூலமா உங்க குழந்தைங்க தமிழ் கையெழுத்து பயிற்சிய கத்துக்குவாங்க. அதனால சீக்கிரமா கையெழுத்து மாறிடும். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த தடவ நாங்க 3 போனஸ் தர்றோம். இந்த ஒரு தடவைக்கு மட்டும் தான் இந்த 3 போனஸ் நம்ம தர்றோம். முதல் போனஸ் உங்க குழந்தைங்க இந்த கையெழுத்த எப்படி வேகமா எழுதுறது அப்படிங்கறத பயிற்சிய போனஸா தர்றோம். 2வது தமிழ் எழுத்து பிழைகள், அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல இருந்து எப்படி வெளியில வர்றாங்க அப்படிங்கறதையும் போனஸா நம்ம தர்றோம். அதுக்கப்புறம் நன்றி உணர்வு எப்படி ஜேர்னலிங்கா எழுதுறது அப்படிங்கறதையும் நாங்க போனஸா தர்றோம். இது இந்த பேட்ச்க்கு மட்டும்தான். இந்த வாய்ப்பு நீங்க நழுவ விட்டுற மாட்டீங்க. ஆமா, கதைன்னு சொன்னீங்களே, என்ன கதை அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. என்ன என்ன கதை? ட்ரெய்லர் பாத்துரலாமா?
ராகவும் மெதுவா மயக்கத்துல இருந்து விழிக்கும் பொழுது அவன் ஏதோ ஒரு தனியா காட்டுக்குள்ள இருந்தான். பார்த்தா அந்த 4 பேரு அவன ஒரு மரத்துல சாய்ச்சு உட்கார வச்சிட்டு இருந்தாங்க. இந்த காட்டுக்குள்ள கண்ணு சொல்லட்டி சொல்லட்டி பார்த்தான். யாருமே இல்லைங்க. யாரு இவனை படுக்க வச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க கையை இறுக்கி புடிச்சிட்டு, "நீ விட்டுட்டு போகாதீங்க, என்ன பாட்டி தாத்தா கிட்ட விட்டுருங்க, பாட்டி தாத்தா கிட்ட விட்டுருங்கன்னு" கதறான். யாரும் அவன் பேச்ச கேக்குறதா இல்ல. அவன் கைய உதறிட்டு குடு குடுன்னு போனாங்க. கார் மெதுவா நகர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ராகவ் பின்னாடி ஓடி போறேன். ஏன்னா அந்த காட்டுக்குள்ள யாருமே இல்லையே, ரொம்ப பயமா இருக்குமே அப்படின்னு. கொஞ்ச தூரம் போன கார் நின்னுடுச்சு. நின்ன உடனே அந்த கூட்டத்துக்கு தலைவன் போல இருக்கு வெளியில இறங்குனான். என்னமோ ஜாட காட்டினான். அந்த கார்ல இருந்து இவனை சாட்சி படுக்க வச்சவன் ஓடி வந்து அந்த திருக்குறள் புத்தகத்தை புடுங்கிட்டு குடுகுடுன்னு திருப்பி போய் கார்ல ஏறி உட்காந்து கார் திருப்பியும் போயிடுச்சு. அந்த காட்டுக்குள்ள நம்ம ராகவ் என்ன பண்ண போறான்? அவனுக்கு தெரிஞ்ச சில திருக்குறளை வச்சுக்கிட்டு இந்த கதையில தாங்க உங்க குழந்தைங்க தமிழ் கையெழுத்த கத்துக்க போறாங்க. இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. நீங்க மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த ப்ரோக்ராம நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஒரு தடவை உங்க குழந்தைங்க தமிழ் கையெழுத்த கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை பூரா அவங்க கையெழுத்து முத்து முத்தா இருக்கும். உங்க காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி.